வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாங்க. ஸோ என்ன தான் வந்து நம்ம இந்த இந்தியாவுக்குள்ளே சுற்றி வந்தாலுமே ஃபாரினில் போய் எல்லாருக்கும் வந்து டூர் போகணும், ஒரு பெரிய ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ உண்மையிலே ஃபாரின் போகிறதுக்கு எவ்வளோ தான் படிப்புக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஏன்னா போகிறவங்களுக்கு மட்டும் தான் அதோட டீட்டெயில்ஸ் தெரியும். இங்கே உட்காந்துட்டு நம்ம ஃபாரின் போகணும் போய் படிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஆகா போனால் ரொம்ப கேஷ் ஆகும் போல இருக்குது, க்ரோர்ஸ் கணக்கில் ஆகும் போல இருக்குது, இவ்வளோ ஆகும் போல இருக்குது, அவ்வளோ ஆகும் போல நமக்குள்ளேயே வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கண்ட்ரியில் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து காலேஜ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, இந்த டிகிரி நார்மல் டிகிரியை வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் இப்போ நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து யூஎஸ்ஏல ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 20 to 45 lakhs வரைக்கும் ஆகுது. அகாமடேஷன் 5 to 14 lakhs, காஸ்ட் ஆஃப் லிவிங் 8 to 19 lakhs, விசா ஃபீஸ் 42,000. யூகேல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 10 to 40 lakhs, அகாமடேஷன் 6 to 12 lakhs, காஸ்ட் ஆஃப் லிவிங் 9 to 18 lakhs, விசா ஃபீஸ் வந்து 52,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கனடாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 6 to 25 lakhs, அகாமடேஷன் 4 to 10 lakhs, காஸ்ட் ஆஃப் லிவிங் 7 to 15 lakhs, விசா வந்து 9,700.00. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும்னு விரும்புறீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 12 to 33 lakhs, அகாமடேஷன் 4 to 12 lakhs, காஸ்ட் ஆஃப் லிவிங் 8 to 15 lakhs, விசா ஃபீஸ் 38,500. ஜெர்மனியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 0 to 3 lakhs. என்ன பிரதர் சொல்கிறீங்க? எஸ், இது இஸ் ஃபார் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 to 16 lakhs, அகாமடேஷன் 3 to 7 lakhs, காஸ்ட் ஆஃப் லிவிங் 9 to 12 lakhs, விசா வந்து 6,700 தேவைப்படும். அயர்லாண்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 8 to 24 lakhs, accommodation 4 to 10 lakhs, cost of living 7 to 12 lakhs, visa fees 5,400. ஃப்ரான்ஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 2 to 16 lakhs, accommodation 3 to 8 lakhs, cost of living 7 to 13 lakhs, visa fees வந்து 4,500 சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஓவர்சீஸில் படிக்கும் போது சில பணத்தட்டுப்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிறைய பேங்க் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த பேங்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்றது நான் சொல்லிடுறேன். இது வந்து இன்றைக்கி டேட்டுக்கு தான், மேபி ஃபியூச்சரில் மாறினாலும் மாறலாம். இந்தியன் பேங்க் 8.20%, ஐசிஐசிஐ 9.75%, யூபிஐ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 9%, பேங்க் ஆஃப் பரோடா 9.45%, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 10.10%, எஸ்பிஐ 9.40%, கனரா பேங்க் 10.25%, ஐஓபி 11.00%, பேங்க் ஆஃப் இந்தியா 10.80%, ஆக்சிஸ் பேங்க் 13.70. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க.